குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு அந்த பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் சரண்யா அன்பழகன் போட்டியிடுகிறார். செந்துறைக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் சோழன்குடிக்காடு பகுதியில் மயானம் மற்றும் அதற்கான சாலை இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைகின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் தான் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் சென்றதும் முதல் கோரிக்கையாக சோழன்குடிக்காடு பகுதியில் உள்ள இந்த முக்கிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் கோரிக்கையை முன்வைப்பேன் என்றும் அவர் உறுதியளித்தார். ஜேசிபி மூலம் வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு மலர்களை தூவி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்டமன்ற தொகுதியில் முதல் பெண் வேட்பாளராக நான் போட்டியிடுறேன். அனைவரும் எனக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சோழன்குடிக்காட்டில் உள்ள சுடுகாடு 5 ஆண்டுகளாக பராமரிக்கப்படலன்னு சொல்லி இவங்க எல்லாம் சொன்னாங்க. கண்டிப்பா நான் வெற்றி பெற்று இரு சமூகத்திற்கும் கண்டிப்பா நான் வெற்றி பெற்று வந்ததையும் மயான சாலைக்கு ரோடு அமைச்சு போட்டு தருவேன். முதல் வேலையா எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததையும் நான் சட்டமன்றத்துல கோரிக்கை வைக்கிற முதல் வேலையே இதுதான். என்னை நம்பி ஓட்டு போடுங்க. கண்டிப்பா நான் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு நல்லது செய்வேன். தாலுக்கா பரவாங்கிற கிராமத்தில் எந்த அடிப்படை வசதியும் இல்லை. ஆட்சிக்கு வரங்காட்டி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னாங்க. எதுவுமே வந்து செய்யலை. டிச்சு கூட காவா தண்ணி குடிநீர் வசதி இல்லை. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ரொம்ப அடிமட்ட வாழ்க்கை மாரி இந்த ஆட்சி போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே வர ஆட்சி அது நல்லபடியாக எங்களுக்கு நல்லது செஞ்சு தருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். ஏன்னு சொல்லி அன்றைக்கி எல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி கொடுத்தா ஒரு வாக்குறுதி எங்கள் இதில் வந்து இது வரைக்கும் செய்யவே இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிறது சாக்கடையில் தான் இருக்கிறோம். எங்கள் தெருவில் ஒரு பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க அவ்வளோ பிள்ளைங்க போகுது. காலனி பிள்ளைங்க எல்லாமே எங்கள் தெருவில் தான் போகுது. எல்லாம் விழுந்து டெய்லியும் விழுந்து தான் போகுது அந்த பிள்ளைங்க. அதை வந்து நாங்களும் மனு கொடுத்தோம். பஞ்சாயத்து சொல்லி மனு கொடுங்க. நாங்கள் சொன்னதுக்கு மனு கொடுத்தோம். அதுக்கும் ஒன்றும் விட கிடைக்கல. இது வரைக்குமே மகளிர் தொகை எல்லாத்துக்கும் உண்டுன்னாங்க. நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு அடிப்பட்டது. நாங்கள் வந்து நம்போம் ஏழை. நாங்கள் அவ்வளோ ஒன்றும் வசதி கிடையாது. ஓட்டு வீட்டு தான் இருக்கிறோம். அந்த வீடு எங்களுக்கே அந்த உரிமை தொகை கிடையாது இல்லைன்ட்டாங்க. ஏன்னா நீங்கள் வசதிக்கிறாங்க என்ன வசதி வந்து பார்க்க வேண்டியதுன்னா விசாரணைக்கு வந்து சொன்னாங்களா? ஏன் வந்தாங்களா? ஆட்சி தர சரி இல்லை.